அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, NISM கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமோட நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் என்னென்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் ஆர் எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான், அதாவது ESOP என்றால் என்னன்னு குறித்து பார்க்கலாம். ஸோ ESOP இஸ் an எம்ப்ளாயி பெனிஃபிட் ஸ்கீம் that enables employees to own shares in the company. ஸோ ESOP என்பது ஒரு பணியாளர் நலத்திட்டமாகும். அது ஊழியர்களுக்கு நிறுவனத்தில் பங்குகளை வைத்திருக்க இது உதவுகிறது. அதாவது பணியாளர் பங்கு விருப்ப திட்டம் அல்லது பணியாளர் பங்கு உரிமை திட்டம் என்றால், அதாவது ESOP என்பது பணியாளர் நலத்திட்டமாகும். இது ஊழியர்களுக்கு நிறுவனத்தில் பங்குகளை வைத்திருக்க இது உதவுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தி ஷேர்ஸ் ஆர் பர்ச்சேஸ்ட் பை எம்ப்ளாயீஸ் அட் ப்ரைஸ் பிலோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ஏ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். அதாவது இந்த பங்குகள் சந்தை விலைக்கு குறைவான விலையில் அல்லது தள்ளுபடி விலையில் ஊழியர்களால் வாங்கப்படுகின்றன. அதாவது இந்த பங்குகள் சந்தை விலைக்கு குறைவான விலையில் அல்லது தள்ளுபடி விலையில் ஊழியர்களால் வாங்கப்படுகின்றன. அதான் ESOPோட நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ESOP இஸ் டு மேக் த எம்ப்ளாயி மோர் கமிட்டட் டுவர்ட்ஸ் த கம்பெனி. இதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா, ESOP எதற்காக வழங்குகிறார்கள் என்று பார்த்தா, அந்த நிறுவனத்தின் பணியாளர் அதிக அர்ப்பணிப்புடன் அந்த கம்பெனிக்கு வேலை பார்ப்பாங்க. அதற்காக தான் இந்த ESOP அவர்களுக்கு வழங்குகிறார்கள். நெக்ஸ்ட்டு, ESOP மோட்டிவேட்ஸ் த எம்ப்ளாயி to be committed towards the company for a long time and also take ownership of the company. ஸோ ESOP ஆனது பணியாளரை நீண்ட காலத்துக்கு நிறுவனத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருக்க ஊக்குவிக்கிறது மற்றும் நிறுவனத்தின் உரிமையை இது பெறுகிறது. அதான் ESOP மோட்டிவேட் பண்ணுது. ESOP motivates the employee to be committed towards the company for a long time and also take ownership of the company. அதாவது ESOP ஆனது பணியாளரை நீண்ட காலத்துக்கு நிறுவனத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருக்க ஊக்குவிக்கிறது மற்றும் நிறுவனத்தின் உரிமையை இது பெறுகிறது. அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ESOP. நெக்ஸ்ட் if the employees are provided with a sense of ownership of the company by making them shareholders of the company, this will result in the employees focusing more on performing better for the company. அதாவது ஊழியர்களை நிறுவனத்தின் பங்குதாரர்களாக மாற்றுவதன் மூலம் நிறுவனத்தின் உரிமையை பற்றிய உணர்வை ஊழியர்களுக்கு வழங்கினால் இது நிறுவனத்திற்கு சிறப்பாக செயல்படுவதில் ஊழியர்கள் அதிக கவனத்தை செலுத்துவர். அதாவது இந்த மாதிரி பங்குதாரர்களாக நம்ம நிறுவனத்தின் ஊழியர்களை மாற்றும்போது அவங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த கம்பெனியில் பெட்டராக இருக்கும். அதற்காக தான் அவர்களுக்கு அந்த ESOP வழங்குகிறார்கள். நெக்ஸ்ட் ESOP பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்ணணும்னா ஒரு சர்டன் டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் பீரியட் வெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெஸ்டிங் பீரியட் மோர் தேன் 1 இயர் கூட இருக்கும். ஸோ சர்டன் கண்டிஷன்ஸ் அந்த வெஸ்டிங் பீரியடில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதான் செகண்ட் பாயிண்ட். இதில் டிபிக்கலி த வெஸ்டிங் பீரியட் இஸ் மோர் தேன் 1 இயர் அண்ட் கம்பெனிஸ் மே ஸ்டிப்புலேட் அடிஷனல் கண்டிஷன்ஸ் ஃபார் வெஸ்டிங். அப்புறம் இந்த வெஸ்டிங் காலம் முடிந்ததுக்கு பிறகு பணியாளர்கள் குறிப்பிட்ட அளவு பங்குகளை வாங்கலாம். அதான் இதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இதனுடைய பெனிஃபிட்ஸ், ESOPயோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ட்ஸ் as a source of motivation for employees who will be benefiting when the prices of the company shares rise in the market. அதாவது சந்தையில் நிறுவனத்தின் பங்குகளின் விலைகள் உயரும்போது பயனடையும் ஊழியர்களுக்கு இது ஒரு உந்துதலாக செயல்படுகிறது. ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பெனிஃபிட்டாக நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு அது இருக்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் ஹெல்ப்ஸ் டு ரிட்டைன் எம்ப்ளாயிஸ் இன் த ஆர்கனைசேஷன். நிறுவனத்தின் ஊழியர்களை இது தக்க வைக்க உதவுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, பணியாளர்கள் கடின உழைப்பால் ஆதாயம் அடைவர். அவர்கள் கடின உழைப்பு கிடைக்கிற பெனிஃபிட் இது. அப்புறம் நிறுவனத்திலிருந்து கணிசமான அளவு பணம் வெளியேறுவதை தடுக்க இது உதவுகிறது. இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ ஃப்ரம் த கம்பெனி. அதான் இதனுடைய பெனிஃபிட்ஸ். ESOPயோட பெனிஃபிட்ஸ் 4 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் சந்தையில் நிறுவனத்தின் பங்குகளின் விலைகள் உயரும்போது பயனடையும் ஊழியர்களுக்கு இது ஒரு உந்துதலாக செயல்படுகிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நிறுவனத்தில் ஊழியர்களை தக்க வைக்க உதவுகிறது. மூன்றாவது, பணியாளர்கள் கடின உழைப்பால் ஆதாயம் அடைவர். நான்காவது, நிறுவனத்திலிருந்து கணிசமான அளவு பணம் வெளியேறுவதை இது தடுக்க உதவுகிறது. நெக்ஸ்ட்டு ESOPோட ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா 3 ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் கிரியேட் த ஆப்ஷன் பூல், செகண்ட் ப்ரொசீஜர் டிராஃப்ட் அண்ட் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம், தேர்ட் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் த செக்ரட்டரியல் மேட்டர்ஸ். அதாவது கிரியேட் த ஆப்ஷன் பூல் அப்படின்னா ஊழியர்களுக்கு வழங்குவதற்கான ஒதுக்கிய பங்குகளின் எண்ணிக்கையை குறித்துள்ள டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். செகண்ட் ஒரு டிராஃப்ட் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ESOPக்கு ஒரு டிராஃப்ட் பண்ணணும். அந்த டிராஃப்ட்டில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சைஸ் ஆஃப் த ஆப்ஷன் பூல், அதாவது எத்தனை பங்குகள் பணியாளர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது உள்ள டீட்டெயில்ஸ் அதில் டிராஃப்ட் பண்ணணும். செகண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது தகுதி வரம்பு, யார் தகுதியாக இருக்கிறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் டிராஃப்ட் பண்ணணும். தேர்ட் பார்த்திங்கன்னா கிராண்டிங் ப்ராசஸ், வழங்குவதற்கான செயல்முறை திட்டத்தை டிராஃப்ட் பண்ணணும். ஃபோர்த் வெஸ்டிங் கண்டிஷன்ஸ், என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு உள்ளதை நம்ம டிராஃப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ப்ரைஸ்னால் என்னென்ன ப்ரைஸுக்கு நம்ம ஊழியர்களுக்கு வழங்கலான்னு உள்ள டீட்டெயில்ஸ்
என்ட்ரி கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் கண்டிஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம நிறுவனங்கள் வந்து அவர்களுக்கு இஎஸ்ஓபி வழங்கலாம்னு உள்ள டீட்டெயில்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணணும். இதுதான் வந்து செகண்ட் ப்ரொசீஜர். அண்ட் தென் தேர்ட் ப்ரொசீஜர் இஸ் கம்ப்ளீட் த செக்ரட்டரியல் மேட்டர்ஸ். அதில் வந்து இந்த போர்ட் மீட்டிங்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ மெயினாக வந்து அதில் ஒரு விதிக்கு வந்து நம்ம இணங்க வேண்டும். அதாவது என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இஎஸ்ஓபி ஒரு நிறுவனம் வழங்க விரும்பினால் அவர்கள் 2013ஆம் ஆண்டின் நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 62(1)B மற்றும் 2014ஆம் ஆண்டின் நிறுவனங்கள் பங்கு மூலதனம் மற்றும் கடன் பத்திரங்கள் விதிகளுக்கு நம்ம இணங்க வேண்டும். அதாவது இஎஸ்ஓபி வழங்கணும்னு ஒரு ஆள் விரும்பியாச்சுன்னா, ஒரு நிறுவனம் விரும்பியாச்சுன்னா, அவர்கள் வழங்க விரும்பினால் 2013ஆம் ஆண்டின் நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 62(1)B மற்றும் 2014ஆம் ஆண்டின் நிறுவனங்கள் பங்கு மூலதனம் மற்றும் கடன் பத்திரங்கள் விதிகளுக்கு இணங்க வேண்டும். இந்த 3 ப்ரொசீஜராக இருக்குது. இந்த 3 ப்ரொசீஜர் தான் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் அல்லனா எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் வழங்குவதற்கான ப்ரொசீஜர். ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.